Hello all, welcome to Mind for Math YouTube channel. இன்னைக்கு நம்ம boats and streams டாப்பிக்கில் பார்ட் 4 வீடியோ டிஸ்டன்ஸ் அண்ட் டோட்டல் டைம் ஆர் டைம் டிஃப்ரென்ஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துட்டோம். அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டு ஃபைண்ட் போத் ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரீம் ஸ்பீட் அதுக்கு கொடுத்துருக்க டேட்டா என்னவாக இருக்குன்னா அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க. தேர்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் சேம் போத் ஸ்பீட் ஆர் ஸ்ட்ரீம் ஸ்பீட் அதுக்கு டேட்டாஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எய்தர் போட் ஆர் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கொடுத்துட்டு டைம் கொடுத்துருப்பாங்க. T1 அண்ட் T2 கொடுத்துருப்பாங்க, தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ஆர் கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றையும் நமக்கு 2 பார்ட்ஸ் இருக்குது. எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டினில் வந்து நமக்கு ஸ்பீட் ஆஃப் போட் ஆர் மேன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, சரி, ஸ்பீட் ஆஃப் போட் ஆர் ஸ்டீம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது. இப்போ நமக்கு போட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஸ்டீம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. வேறு என்ன டேட்டா கொடுத்துருப்பாங்கன்னா டோட்டல் டைம் கொடுத்துருப்பாங்க. T1 + T2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆர்எல்ஸ் வேறு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா T1 - T2 கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் டிஸ்டன்ஸ் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஃபஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நமக்கு டைம் எல்லாமே கொடுத்துருவாங்க. T1 + T2 கொடுத்துருப்பாங்க. போட் ஸ்பீட் அண்ட் ஸ்டீம் ஸ்பீட் ரெண்டு ஸ்பீடுமே கொடுத்துருவாங்க. T1 + T2 கொடுத்துருப்பாங்க. ஆர்எல்ஸ் ரெண்டு ஸ்பீடும் கொடுத்துட்டு T1 - T2 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போய் பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஜஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி சம்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Steam runs at 3 km/h. A motor boat goes 27 km upstream and back again to the starting point after 12 hours. What is the speed of motor boat in still water? Steam runs, that is S is equal to 3 km/h in question கொடுத்துட்டாங்க. And then motor boat goes 27 km upstream and back again to the starting point. So distance எவ்வளோ? 27 km. ஓகேவா, ஓகே. பேக் அகைன் டு தி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப்டர் 12 hours. ஸோ போகிறதுக்கும் வரத்துக்கும் சேர்த்து 12 hours ஆகிருக்கு. அப்படின்னா என்னது? அது அப்ஸ்ட்ரீம் டைம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் டைம் இஸ் ஈக்குவல் டு 12 hours. ரெண்டோட அடிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. T1 + T2 இஸ் ஈக்குவல் டு 12ன்னு கொடுத்துட்டாங்க. வி ஹாவ் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஃபார் ஸ்பீட் ஆஃப் மோட்டர் போட். ஸோ பியோட வேல்யூ தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? நமக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்கா, T1 T2ன்ட்டு. ஸோ T1 தட் இஸ் அப்ஸ்ட்ரீம் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட் டேர்மில் எழுதுங்க. டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடா? ஸோ அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. ஸ்பீட் எப்படி எழுதுவோம்? B - Sன்னு எழுதுவோம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை B + S இஸ் ஈக்குவல் டு 12. டிஸ்டன்ஸ் ரெண்டுமே சேம் தான் நமக்கு. ஸோ டிஸ்டன்ஸை வந்து காமனாக வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் நமக்கு 27ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. B - Sஓட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 27 டிவைடட் பை B + 3 இஸ் ஈக்குவல் டு 12. இப்படி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா, ஸோ தட் என்ன பண்ணலான்னா ஆப்ஷன் வச்சு மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள் பியோட வேல்யூ 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் 5, 6 and 7 இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறப்ப ஈக்குவல் டு 12 வந்துச்சுன்னா நமக்கு அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஃபஸ்ட்டு 4 ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 4 பாருங்கள். 4 ட்ரை பண்ணிங்கன்னா 27 டிவைடட் பை 1 கிடைக்கும். ஸோ இங்கே பண்ணிங்கன்னா 27 டிவைடட் பை 7 கிடைக்கும். ஓகேவா, ஸோ 1 and 7 கிடைக்கிறப்போ 7 வந்து 27 டிவைட் பண்ண முடியாது. ஸோ கன்ஃபார்ம் அந்த ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட்டு 5 பார்த்தீங்க அப்படின்னா 5 - 3 is 2 அண்ட் 5 + 3 is 8. நான் டினாமினேட்டர் பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். 8 டேபிளில் 27 நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு 6 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 and 9 கிடைக்கும் டினாமினேட்டர் வேல்யூ. ஸோ 27 டிவைடட் பை 3 is 9 ப்ளஸ் 27 டிவைடட் பை 9 கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 3. 9 + 3 is 12. ஸோ கரெக்டாக கிடைக்குதா நமக்கு? ஸோ 6 km/h இஸ் தி ஸ்பீட் ஆஃப் மோட்டர் போட். ஸோ எப்படி இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு ஒன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னாலே ஆப்ஷன் வச்சு மூவ் ஆன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். Steam runs at 1 km/h. A motorboat goes 48 km upstream and back again to the starting point after 14 hours. What is the speed of motorboat in still water? So steam ஓட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. S is equal to 1 km/h கொடுத்துருக்காங்க.
distance is 48 kilometer. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, it goes and come back again to the starting point afterன்னு கொடுத்துருந்தாங்கனாலே அது addition தான். ஓகேவா, sum of times தான் t1 plus t2. ஸோ as usual நம்ம distance by speed formula யூஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கலாமா? ஸோ ஈக்குவேஷன் பாருங்க, வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஈக்குவேஷனில். டிஸ்டன்ஸ் எவ்வளோ 48 கிலோமீட்டர், b மைனஸ் எஸ் வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 48 டிவைடட் பை b ப்ளஸ் எஸ். ஓகேவா, இங்கே வந்து அப்ஸ்ட்ரீம் இது வந்து டவுன் ஸ்ட்ரீமா. ஸோ b ப்ளஸ் எஸ், டிஸ்டன்ஸ் இஸ் 48. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? 48 டிவைடட் பை b மைனஸ் 1 ப்ளஸ் 48 டிவைடட் பை b ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 14. ஃபஸ்ட்டு நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஆப்ஷன் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூ ஃபஸ்ட் பாருங்கள், 3 4ன்னு கிடைக்கும். 3 and 5ன்னு கிடைக்கும். 5 டேபிளில் 48 கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா 5 போடுங்க, 4 and 6 கிடைக்கும். நம்ம இதை கேன்சல் பண்ண முடியுமா? 4 டேபிளில் பண்ணிங்கன்னா 12 டைம்ஸ், 6 டேபிளில் 48 பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ். ஸோ 20 கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் ராங். ஓகேவா, நமக்கு 14 கிடைக்கணும். நெக்ஸ்ட்டு 6 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், 5 கிடைக்குது. ஸோ டினாமினேட்டர் 5 and 7 ரெண்டுமே 48 டிவைட் பண்ணாது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 7 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6 and 8 கிடைக்கும். 6 டேபிளில் 48 கேன்சல் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ், அண்ட் 8 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ். ஸோ 8 + 6 is 14. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் படி கரெக்டாக கிடச்சிருச்சா? 8 + 6 is 14. நமக்கு ஆன்சர்லையும் ரைட் ஹேண்ட் சைட் 14 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி 7 km/h இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, இப்போ நம்ம பார்த்த 2 சம்ஸும் பார்த்தீங்கன்னா டைம் அடிஷன், சம் ஆஃப் டைம்ஸ், தட் இஸ் t1 + t2. தேர்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது டைம் டிஃப்ரென்ஸில் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் பாருங்கள். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, a steam runs at 3 km/h. It takes 6 hours more to go upstream than to go downstream to row a place which is 16 km apart. Then find the speed of motorboat in still water. ஸோ கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நமக்கு ஸ்டீமோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க 3 km/h. It takes 6 hours more to go. ஸோ மோர் டு கோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆஃப்டர்னு கொடுத்துருந்தா t1 + t2. மோர் டு கோ அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா t1 மைனஸ் t2. இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸு. ஓகேவா, ஸோ ஆஸ் யூஷுவல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். t1ஓட வேல்யூ அண்ட் t2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நம்ம கொடுத்துருக்க டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் வந்து 16 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 16 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸில் எஸ்ஸில் 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. b மைனஸ் 3 மைனஸ் 16 டிவைடட் பை b ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ ஆப்ஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆப்ஷனில் இருக்க b வேல்யூ ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எப்போ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணுறப்போ 6 கிடைக்குதோ அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் 6 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டினாமினேட்டர் வேல்யூ என்ன கிடைக்கும், 3 and 9ன்னு கிடைக்கும். ரெண்டுலேயுமே 16 டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு 7 பாருங்கள். 7 பார்த்தீங்கன்னா 4 and 7 கிடைக்குமா? 4 and 10 கிடைக்கும். இதுலேயும் நமக்கு ரெண்டுலேயுமே வந்து சால்வ் பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது, டிவிசிபிள் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு 5 பாருங்கள். 5 - 3 is 2 and 5 + 3 is 8. ஸோ இந்த ரெண்டுலேயுமே நமக்கு 16 டிவைட் ஆகுமா? ஸோ 16 டிவைடட் பை 2 is 8 மைனஸ் 16 டிவைடட் பை 2 is 8 is 2. 8 minus 2 is 6. கரெக்டாக கிடச்சிருச்சா? ஸோ 5 km/h is the right answer. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் பார்த்த இந்த 3 சம்ஸு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 சம்ஸ். நம்ம ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, டைம் டோட்டல் ஆர் டைம் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்ற ஒரு ரீகேப் பார்த்துக்கோங்க. நம்ம கொஸ்டினில் வந்து ஸ்பீட் ஆஃப் ஸ்டீம் ஆர் ஸ்பீட் ஆஃப் போட் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு t1 + t2 கொடுத்துருப்பாங்க, ஆர்எல்ஸ் t1 மைனஸ் t2 கொடுத்துருப்பாங்க. t1 + t2 கொடுத்துருந்தா என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஈக்குவலன்ட் ஃபார்முலா எழுதணும். என்ன எழுதணும், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை t1 அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் b மைனஸ் எஸ், t2 அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை b ப்ளஸ் எஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டைம் கொடுத்துருப்பாங்க. t1 + t2 அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்க, டோட்டல் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனை வச்சு நம்ம இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே t1 மைனஸ் t2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், சேம் இந்த ஃபார்முலாவே தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். d டிவைடட் பை b மைனஸ் எஸ் மைனஸ் d டிவைடட் பை b ப்ளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் டைம் என்னன்றதை ஈக்குவல் பண்ணுவோம். ஆப்ஷனை வச்சு ஃபர்தராக சம் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா, கிளியரா? ஃபஸ்ட் பார்ட் கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான். செகண்ட் பார்ட் பாருங்கள். செகண்ட் பார்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே b s வேல்யூ எல்லாமே கொடுத்துருவாங்க, டைமோட அடிஷனும் ஒரு டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க,
A man can row at a rate of 25 km per hour in still water. The speed of current is 10 km per hour. It takes 8 hours to row a place and come back. How far is the place? Okay. இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா man can row, that is B is equal to 25 km per hour, and then speed of current S is equal to 10 km per hour. It takes 8 hours to row a place and come back. So 8 hours come back அப்படின்னாலே நமக்கு என்னது T1 plus T2 is equal to 8 hours. D வேல்யூ கேட்குறாங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் கான்செப்டில் நம்ம பார்த்த மாதிரி D divided by B minus S plus D divided by B plus S is equal to 8. D வந்து நம்ம காமனாக தான் இருக்கும். ஸோ D அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம D தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். B minus S is 15 and B plus S is 35. ஓகே, is equal to 8. ஸோ D இதில் என்ன காமனாக எடுக்கலாம்? D divided by 5 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1/3 plus 1/7 இருக்குமா? is equal to 8. that is D divided by 5 is equal to பண்ணிங்க அப்படின்னா சால்வ் பண்ணுங்கள் 10 divided by 21 கிடைக்கும். ஸோ D is equal to 8 into 21 into 5 divided by 10. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். எல்லாம் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா D is equal to 4 into 21, that is 84 கிலோமீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் 84 கிலோமீட்டர். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட்டில் பண்ண மாதிரியே தான் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக D வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். மீது எல்லாமே கொடுத்துருக்க டேட்டாஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை இன்னும் சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்றத ஒரு ஷார்ட் ஃபார்முலாவாக நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஸோ SB அண்ட் T1 plus T2 ஆர் T1 minus T2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ T1 plus T2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதுகிறோம்? D divided by upstream speed. So upstream time is equal to distance divided by upstream speed. Downstream time is equal to distance divided by downstream speed is equal to total time கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, கான்செப்ட் பார்த்துக்கோங்க. D divided by US plus D divided by DS is equal to total time. So distance into இது நம்ம எப்படி எழுதலாம்? டிஸ்டன்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா 1 divided by US plus 1 divided by DS is equal to total time. இதை நீங்கள் LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா DS plus US divided by DS into US equal to total time. நமக்கு இப்போ டிஸ்டன்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் is equal to total time into downstream speed into upstream speed divided by downstream speed plus upstream speed. ஓகேவா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்ஸ்ட்ரீமோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கணும். தட் இஸ் B plus S அண்ட் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு B minus Sோட வேல்யூ நீங்கள் செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம சம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்றதை பாருங்கள். கான்செப்டை கம்பேர் பண்ணுறப்போ இது நம்ம குவிக்காக சால்வ் பண்ணிடலாம். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? பியோட வேல்யூ 25ன்னு கொடுத்துருக்காங்க, எஸ்ஸோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் T1 plus T2 is 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா என்ன? டோட்டல் டைம் இன்டூ DS US டிவைடட் பை DS plus US. நமக்கு DS US ஃபஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? DS அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், US அப்படின்னா ரெண்டு ஸ்பீடையும் சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டோட்டல் டைம் 8 has 8 இன்டூ DS is 35 into 15 divided by DS plus US. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 50. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணலாமா? 10 times 3 times 2 times 7 times 1 2 is 2 4 times 8. Okay, 4 7s are 21, 21 into 3, sorry 4 7s are 28, 28 into 3 is 84 kilometer. So distance is 84 kilometer. நம்ம குயிக்காக ஆன்சர் கிடச்சிருச்சா? ஓகே, இதே மாதிரியே நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A man can row at a rate of 15 km per hour in still water. The velocity of current is 5 km per hour. It takes him 4 hours to row a place and come back. How far is the place? Okay, so B is equal to 15 km per hour and S is equal to 5 km per hour. It takes 4 hours to come and row a place and come back. அப்படின்னா total time. ஓகேவா? total time is 4 hours.
ஓகே, இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டைம் இன்டூ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இன்டூ டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஸோ ஃபஸ்ட்டு டிஎஸ் அண்ட் யூஎஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? டிஎஸோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ரெண்டையும் ஆட் பண்ணுவோம் 20. நெக்ஸ்ட் யூஎஸ்எஸ் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவோம் 10. ஓகே, ஸோ 20 இன்டூ 10 டிவைடட் பை 20 ப்ளஸ் 10 இஸ் 30. 0 0 கேன்சல். ஸோ 80 டிவைடட் பை 3 கிடைக்குது. 80 டிவைடட் பை 3 கேன்சல் பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ 80 டிவைடட் பை 3 சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 26.66 கிலோமீட்டர் கிடைக்கும். ஓகேவா? therefore distance is equal to 26.66 கிலோமீட்டர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் இதுலேயே டைம் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்றத பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A man can row at a rate of 12 km per hour in still water if the river is running at 4 km per hour. If it takes 4 hours more to go upstream than to go downstream, find how far is the place. So question என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க? B is equal to 12 km per hour, S is equal to 4 km per hour and 4 hours more to go. More to go அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்? டைம் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? more to go எதை டினோட் பண்ணுதுன்னா டைம் டிஃப்ரென்ஸை டினோட் பண்ணுது. ஓகே, ஸோ டைம் டிஃப்ரென்ஸ் T1 minus T2 is equal to 4 hours. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த கான்செப்ட் ஷார்ட்கட் ட்ரிக் யூஸ் பண்ணியே சால்வ் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டைம் இன்டூ downstream speed into upstream speed divided by downstream speed plus upstream speed. இது டோட்டல் டைம் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே நமக்கு டோட்டல் டைம் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கப்ப நம்ம எப்படி ஃபார்முலா சேஞ்ச் ஆகும்னு பாருங்கள். டைம் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம் டிஃப்ரென்ஸ் இன்டூ டிஎஸ் யூஎஸ் டிவைடட் பை டிஎஸ் டிஃப்ரென்ஸ் யூஎஸ். ஓகேவா? ரெண்டு ஸ்பீடையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த சம்மை சால்வ் பண்ணுங்கள் பார்க்கலாம். டைம் டிஃப்ரென்ஸ் இஸ் 4 hours. ஸோ 4 இன்டூ டிஎஸோட வேல்யூ என்னது? ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா டிஎஸ்க்கு? ஸோ 12 + 4 is 12 + 4 is 16. ஓகே, அண்ட் தென் யூஎஸ் அப்படின்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவோம். 12 minus 4 is 8. 8 into 16 divided by 8 difference 16. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 8 கிடைக்கும். ஸோ 8 8 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 8 8 சார் 64 கிலோமீட்டர் கிடைக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் 64 கிலோமீட்டர். ஓகேவா? குயிக்காக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், டோட்டல் டைம் கொடுத்துருந்தா டினாமினேட்டரில் டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை ஆட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை வந்து டினாமினேட்டரில் சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபோர்த் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A man can row at 20 km per hour in still water if the river is running at 8 km per hour. If it takes 8 hours more to go upstream than to go downstream, find how far is the place. Okay? So B ஓட வேல்யூ 20 km per hour ன்னு கொடுத்துட்டாங்க. And then S ஓட வேல்யூ 8 km per hour கொடுத்துருக்காங்க. 8 hours more to go அப்படின்னா டைம் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க 8 hours. ஓகே, ஸோ T1 minus T2 is equal to 8 hours. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நமக்கு ஃபார்முலா ஈஸியாக தெரியுமா? டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா, டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்னது? டைம் டிஃப்ரென்ஸ் இஸ் இன்டூ downstream speed into upstream speed divided by downstream speed difference upstream speed. ஸோ டிஎஸ் ஓட வேல்யூ என்ன? டிஎஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணுவோம். தட் இஸ் 28 km per hour. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ரெண்டு ஸ்பீடையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 12 km per hour. ஸோ டைம் டிஃப்ரென்ஸ் இஸ் 8 hours. 8 into 28 into 12. இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? 28 minus 12 is 16. கரெக்டாக? ஸோ 1 8 is 8. 2 times 16. 1 2 is 2. 6 times 12. 28 into 6. 8 6 are 48. 8 4 remainder. 2 6 are 12. 12 plus 4 is 16. So 168 kilometer. The distance is 168 kilometer. Okay. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோன்னா 2 parts ஆஃப் சம்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட் பார்ட்டில் ஃபுல்லுமே நீங்கள் ஸ்பீட் ஆஃப் போட் ஆர் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டில் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா?
இந்த ஒவ்வொன்றிலுமே நம்ம 2 டைப்ஸ் பார்த்தோம். டோட்டல் டைம் கொடுத்துருந்தா என்ன பண்ணும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டைம் கொடுத்துருந்தா என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா, எல்லாத்தோட கான்செப்ட்டும் பார்த்துட்டோம், ஷார்ட்கட்ஸும் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஷார்ட்கட் தான் நீங்கள் எக்ஸாம்க்கு யூஸ் பண்ணணும், பிகாஸ் அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, that's all for today. I hope you all understand this concept. Stay tuned for more videos and thank you.